सभी को जय मसीह की। हमारा प्रभु यीशु मसीह के मधुर नाम से हम सब लोग आज अंकल के द्वारा वचन को सुनेंगे। प्रेज़ लॉर्ड अंकल। प्रेज़ द लॉर्ड। இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன்। यीशु मसीह के मधुर नाम से मैं आप सभी लोगों को अभिनंदन करते हुए स्वागत करता हूँ। ஆண்டி இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நேற்று ரொம்ப வேலை, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் நிறைய வந்துட்டாங்க, அதனால நிறைய வேலை இருந்ததுனால முடியல। நான் இன்னைக்கு காலையில உங்களோட கூட சந்திக்க வந்திருக்கிறேன்। तो आंटी के मैसेज थे, तो गवर्नमेंट ऑफिसर्स लोग आने की वजह से उधर बहुत सारा काम आ गया उनको, तो इसलिए बहुत बिजी हो गए, तो इसलिए आज मैंने संदेश लेने के लिए आया हूँ। என்னோடு கூட மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம்। आप मेरे साथ मत्ती का 4 अध्याय का शुरुआत की 11 पदों को हम ध्यान करने वाले हैं। இந்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் 11 வசனங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி சோதிக்கப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கும்। यहाँ पर 4 अध्याय का पहला 11 पद तक जो है यीशु मसीह कैसे परीक्षा में पड़े उसके बारे में जिक्र किया गया है। எனக்கு பிடித்த அதிகாரங்களிலே இது ஒன்று। बहुत सारे अध्याय मुझे पसंद है, उनमें से ये भी एक है। வாசித்த பிறகு இயேசு கிறிஸ்துக்கு தேவனுடைய ஒரு திட்டம், தேவனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, இரவும் பகலும் இருக்கிறாரு। இரவும் பகலும் உபவாசம் இருந்த பிறகு அங்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை சோதனைக்கு உட்படுத்துகிறார்। यहाँ पर प्रभु यीशु मसीह 40 दिन रात और जो है उपवास रहते हैं। परमेश्वर यीशु मसीह को परीक्षा लेने के लिए अनुमति दिया जाता है। ஏன்பா இயேசு கிறிஸ்துக்கு போய் சோதனை வேணுமா, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி முதல்ல வரலாம் நமக்கு। शायद हमारे मन में एक सवाल आता होगा कि यीशु मसीह को क्यों प्रलोभन देना चाहिए। இம்மனுள்ளே அவர் சோதிக்கப்பட்டு சோதனையிலிருந்து ஜெயம் கொண்டார்। அதே போல நமக்கு ஒரு சோதனைகளிலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் இதை உபயோகப்படுத்தினார்। यीशु मसीह प्रभु यीशु मसीह हर एक प्रलोभन को जीत कर वो विजय प्राप्त किए, और हमारे जीवन में भी ऐसे विजय प्राप्त करना करके परमेश्वर चाहते हैं। இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் சோதனைகள் வரும்। आज के दिनों में हमें और आपको भी कई सारे प्रलोभन आ सकते हैं। 3 ஏரியாவுல வரும்। அந்த 3 ஏரியாவுல இயேசு கிறிஸ்துக்கு வந்தது। 3 परिस्थितियों में प्रभु यीशु मसीह प्रलोभन में गिरते हैं, तो वो 3 प्रलोभन हमारे जीवन में भी आ सकते हैं। என் கூட 1 யோவான் 1:16 படிங்க। मेरे साथ पहला यूहन्ना का 1 और 16 को पढ़िएगा। किसी को मिला है तो उसको पढ़िएगा। पहला यूहन्ना का अध्याय 1 उसका 16 पद 16 அதிலே மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாவினால் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்। दूसरा अध्याय 16 पद है, क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड, वह पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है। பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம், கண்டிப்பாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும்। நமக்கு என்னைக்கு தேவன் அவருடைய சுவாசத்தை ஊற்றினாரோ அன்னையிலிருந்து முடிவு வரைக்கும் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும்। प्रियो, इस संसार में हम लोग जीना ही चाहिए, क्योंकि जब से परमेश्वर ने हमें सांस दिया है तब से लेकर इस संसार में हमको जीना ही है। கரடுமுரடான வாழ்க்கை, बहुत ही कठिन परिस्थितियों की जिंदगी है। இதுல நம்ம எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோங்கிறத தேவன் பார்த்து கொண்டே இருக்கின்றார்। यहाँ पर हम परमेश्वर के साथ कितना भरोसा से जीवन बिता रहे हैं, उस पर कितना विश्वास कर रहे हैं, वो परमेश्वर हमें देख रहे हैं। அவரையே நாம் விசுவாசிக்கும் போது நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார்। जब हम परमेश्वर पर ही विश्वास करके जीवन बिताते हैं तो वो हमें हाथ पकड़कर चलाते हैं। அவருடைய அன்புக்கு என்னைக்குமே குறைவில்லை। उसका जो प्यार के लिए कोई प्रकार का शिकायत नहीं है। அப்போ நாம் சோதனைகளை, அதாவது 3 விதமான சோதனைகள் வரும் நம்ம வாழ்க்கையில। மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வாழ்க்கையிலே செய்து காட்டுகின்றார்।
देखिएगा, 3 प्रकार के परीक्षाएं हमारे जीवन में हमेशा आता है। आंखों की अभिलाषा, और शरीर की अभिलाषा, आंखों की अभिलाषा, और जीविका का घमंड। ये प्रलोभन जय आता है तो कैसे विजय प्राप्त करना है, परमेश्वर वो देख रहे हैं। ஏன்னா முதல் முதல் பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் இந்த இதே சோதனை வந்துச்சு, ஆனா அவங்க விழுந்து போயிட்டாங்க. क्योंकि शुरुआत आदि में आदम और हवा के जीवन में भी यही प्रकार का प्रलोभन आया और वो गिर चुके हैं। அங்க அது அவங்களுக்கு வந்து சோதனை என்ன? उनको क्या प्रलोभन आया था? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். तीसरा अध्याय का उत्पत्ति उसका 6वां पद में देखिएगा। இதே 3 ஏரியா. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெரிவிக்கிறதுமாக இருக்கின்றது. तो देखिएगा, वहां पर तीसरा अध्याय का 6वां पद में ऐसे लिखा गया है कि देखिएगा कि उस वृक्ष का फल खाने के लिए अच्छा और देखने में मनभाव और बुद्धि देने के लिए चाहने योग्य भी है। பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கூட இந்த 3 ஏரியாவுல தான் நமக்கு நிறைய சோதனைகள் வரும். प्रिय, आज भी हमारे जीवन में यही 3 जगह है, बहुत सारा प्रलोभन आती है। முதல்ல மாம்சம். நம்ம மாம்சத்தை பிரியப்படுத்துறதுக்காக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்னென்னமோ செய்யறோம். सबसे पहला जो है शरीर है, वो शरीर को खुश रखने के लिए सुबह से लेकर रात तक बहुत सारा कुछ काम करते हैं। எந்த உடனே பல்ல விளக்குறோம், முகத்தை கழுவுறோம், அப்புறம் நைட்டு படுக்க போகும்போதும் மறுபடியும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக நம்ம நல்ல படுக்கையை தேடி நல்லா மூடி கம்ப்ளீட் மூடி ஏன் மாம்சத்தை பிரியப்படுத்துறோம். அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. सुबह जैसे उठते हैं तो हम ब्रश करते हैं, उसके बाद मुंह धोते हैं, और रात में भी जब सोते समय में शरीर के लिए बहुत अच्छे भोजन खाकर और मलमल जगह को ढूंढते हैं जहां पर हम लोग आराम से सो सके। लेकिन ये सारी चीज बहुत जरूरती है शरीर के लिए। அதே போல கண்களின் இச்சை. நம்முடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம இது நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்குதா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குதான்னு நம்ம அடிக்கடி டெஸ்ட் பண்ணணும். और दूसरा जो है हमारे आंखों की अभिलाषा। ये आंखों की अभिलाषा जो कुछ भी हम देखते हैं वो हमारे नियंत्रण में है या उसके नियंत्रण में हम चला गए, इसको बार बार हमें परीक्षा करना जरूरत है। அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா கண்ணு திருப்பி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். जब अनियंत्रण में चला जाता है तो उसके बाद वो आंखों को हमें नियंत्रण में लाना बहुत दिक्कत हो जाता है। ஒரு வழியில நான் போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு என்ன பண்ணிடுறேன், பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோட மிஸ் பண்ணிடுறேன். இந்த ரோட்ல திரும்புறதுக்கு பதிலா நான் திரும்பாம அடுத்த ரோட்ல போய் திரும்பிடுறேன். திரும்பின பிறகு அது எங்கெங்கயோ கொண்டு போய் என்னை விட்டுருது. अगर मान के चलिए रास्ते में जा रहे हैं, हम सही दिशा में जाने वाले जगह में मोड़ने को छोड़कर दूसरे रास्ता की ओर अगर मोड़ लेते हैं तो वो सही रास्ता नहीं रहेगा और उधर इधर वो लेके जाएगा। கடைசியாக முடிவாக நான் போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போயிருக்கிறேன். आखिर में हम जो जगह में जाना चाहिए था उस जगह को छोड़कर हम जो नहीं जाना चाहिए उस जगह में हम पहुंच जाते हैं। இது கண்கள். ஆனா அதே நேரத்துல கண்களை வந்து காலையிலேயே ஆண்டவருக்கு காலையில ஒப்பு கொடுத்துட்டோம்னா, ஆண்டவரே இந்த கண்கள் மூடிய கண்கள் உங்க சித்தமானவை பார்க்கட்டும், சித்தம் இல்லாத பார்க்க கூடாது, நீ ஒப்பு கொடுத்தோம்னா அந்த நாள் முழுவதும் கண்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. அவருடைய வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது கண்கள் எங்கேயுமே சிதறாது, நம்ம மைண்ட் வந்து ஸ்டடியா இருக்கும். सुबह सुबह उठकर हमारे आंखों को लेकर परमेश्वर को अगर हम देखते हैं, परमेश्वर को पुकारते हैं, हमारा जो दिमाग है वो नियंत्रण में रहेगा। மூன்றாவதாக ஜீவனத்தின் பெருமை. அதாவது நம்முடைய எல்லா நேரங்களிலும் நம்முடைய ஹியூமன் நேச்சர், யாராவது என்னைய அப்படியே தூக்கி விடுவாங்களா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். और तीसरा जो है जीविका का घमंड है, और हमारे जीवन में हम हमेशा यही सोचते रहेंगे कोई व्यक्ति है जो मुझे तारीफ करके मुझे ऊंचा कर सकता है। நமக்கு இது பாருங்க, நம்ம ஒரு காஃபி குடிச்ச உடனேயே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வருது. सोच लीजिएगा, एक कॉफी अगर हम लोग पीते हैं तो हमको हमारा अंदर एक अच्छा महसूस होता है।
அதே போல மற்றவங்க யாராவது பிரதர் இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் வருது. अगर कोई हमें तारीफ करेंगे, ब्रदर आपका जो शर्ट है बहुत अच्छा है, अगर बोलेंगे तो हमारे बड़ी खुशी महसूस होती है. அது மட்டும் இல்ல, இது ஹியூமன் நேச்சர். இது எல்லாருக்கும் நமக்கு இருக்க வேண்டியதான். அப்ரிசியேஷன் இஸ் நீடட். அது நம்ம தவிர்க்க முடியாது. ये एक मानवीय एक स्वभाव है, और तारीफ करना और किसी और को अगर हम लोग महिमा करना है तो वो कोई गलत नहीं है, वो मनुष्य को जरूरत है. ஆனா மாறாக நானே எல்லா நேரமும் மற்றவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது தப்பாயிரும், பெருமையாயிரும். अगर हम ये सोचते हैं कि हमें हमेशा लोग मुझे ही तारीफ करना चाहिए, तब वो विचार गलत हो जाती है. மற்றவங்க வாழ்க்கையில மற்றவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ண 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 நம்ம வாழ்க்கை உருவாங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. जब हम किसी और को प्रोत्साहित करते 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 हमारा जीवन बेहतर रीति से बन जाता है, इसको हमें कभी नहीं भूलना चाहिए. நம்ம தாழ்த்தப்படுவோம், தாழ்மையாக இருப்போம். हम जो है झुक जाते हैं, नम्र हो जाते हैं. நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். हम सब लोग इस सुबह के समय में एक विषय को जानना जरूरत है. ஆவி, ஆத்மா, சரீரம். हमारा शरीर और हमारा आत्मा और ஸ்பிரிட் और हमारा प्राण. நிறைய நேரங்கள்ல நமக்கு ஆத்மான என்னன்னே சார் என்ன சார் ஆத்மான தெரியல சார் அப்படிமோ. कई सारे लोग जो है ये सोचते हैं कि आत्मा का मतलब क्या होता है. ஆவி தெரியும், சரீரம் प्राण पता है, शरीर पता है, ஆத்மான என்ன, और आत्मा का मतलब क्या होती है. ஏன்னா இந்த பேசிக் காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். ये बातों को अगर समझते हैं तभी हम इस संसार में जीने के लिए एक महत्व समझ में आता है. பைபிள்ல பல இடங்கள்ல உன் இருதயத்தை எனக்கு தா, இருதயத்திலே என் கட்டளைகளை வை, இருதயத்தை எழுதி வை, இருதயத்தை பாதுகாத்துக்கொள். நீ நம்ம இருதயத்தை பற்றி நிறைய நேரங்கள்ல போட்டிருக்கோம் बाइबल में कई सारी जगह में ऐसे लिखा गया है कि इस हृदय को आप बचा लेना, इस हृदय के पटरी में मेरे आज्ञाओं को लिख देना और इसका बचाव तुम करना बोल के हृदय के बारे में बहुत सारे बातें बताया है. இப்போ நம்ம இருதயத்தை என்ன ஆண்டவர் இருதயத்தை பற்றி சொல்றாரு, அதனால எனக்கு ஒன்று புரியலையே ஐயா அப்படின்னு நீங்க சொல்லலாம். शायद आप लोग सोचते हैं कि ये हृदय के बारे में क्या यहाँ पर जिक्र किया गया है, इसके बारे में मुझे नहीं समझ में आएगा करके बोल सकते होंगे. பிரியமானவர்களே, நம்ம சரீரத்துல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ், ஈவன் நம்பர் 1 ஸ்பேர் பார்ட்ஸ் இருதயம், ஹார்ட். हमारा जीवन में शरीर में रहने वाले बहुत ही प्रामुख्य अंग कौन सा है, वो हृदय है. நம்ம பிறந்த உடனேயே அந்த இருதயம் அடிக்க ஆரம்பிக்குது. हम जैसे पैदा हो जाते हैं वैसे वो हृदय जो है मारना शुरू करता है. சாகர நேரத்துல இருதயம் ஸ்டாப் ஆயிடுது. जब मर जाते हैं तो हमारा हृदय क्या हो जाएगा, रुक जाता है काम करना. நான் ஸ்டாப். இருதயம் वो कभी भी रुकता नहीं. ये हृदय जो है कभी भी नहीं रुकती है. வாய் மூடிக்கிறோம், கண்ணை மூடிக்கிறோம், காதை கூட மூடிக்கிறோம். हम मुंह बंद कर सकते हैं, आंख बंद कर सकते हैं और कान भी बंद कर सकते हैं. ஆனா இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். लेकिन जो हमारा हृदय है वो बहुत ही जरूरत है. அந்த இருதயமும் சரீரமும் ஒன்று சேருது. அப்பதான் நம்ம சரீரத்துல, ஏன்னா அந்த இருதயத்துல உள்ள இரத்த குழாய்கள் சரீரம் முழுவதும் இருக்குது, 2 பேரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்றாங்க. और ये जो दिल है और हमारा शरीर है, ये दोनों एक साथ मिलेंगे तो आपस में सही से काम कर सकते हैं. மைண்டுக்கு போகுது இரத்த குழாய்கள், காலுக்கு போகுது இரத்த குழாய்கள். हमारा जो खून है हमारा मस्तिष्क में पहुंच जाती है और हमारे शरीर के पैर के नीचे तक पहुंच जाती है. நம்ம சரீரமும் ஆக்ட் பண்ணுது. இப்போ ஏய் ஓடு அப்படின்னு அப்படியே நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். இன்னும் ஸ்பீடா ஓடு, இன்னும் ஸ்பீடா ஓடுறோம். அப்போ இட்ஸ் ஏ கமாண்ட். நம்முடைய இருதயம் மைண்டு சேர்ந்து நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது.
எமோஷனலை கொடுக்கிறது. அது பேர் தாங்க ஆத்மா. तो यहाँ पर हमारे हृदय जो है वो हमारे मस्तिष्क के साथ काम करता है, और वो हमारा मस्तिष्क जैसे बताएगा वैसे हम लोग काम करते हैं। अगर वो कहेगा कि दौड़ो तो हम दौड़ेंगे, अगर वो कहेगा तेजी से दौड़ो तो तेजी से हम दौड़ते हैं। तो ये दोनों मिलके सही ढंग से काम करते हैं, तो यही हमारा आत्मा है। சிலர்கிட்ட என்ன சார் கோவத்துல அப்படி அடிச்சு விட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்ற பதில் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிபி சார், பிபி ஏறிட்டு சார், அடிச்சேன் அப்படிம்பாங்க. तो कई बार लोगों को अगर हम पूछते हैं सर आप क्यों हमको मार दिए हैं, ऐसे करके अगर पूछेंगे तो वो बोलेंगे नहीं नहीं मुझे बहुत बीपी है, इसलिए बीपी के कारण मैं मार दिया हूँ। இப்போ ஆத்மானா அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தேவன் உங்களுக்கு எனக்கு சக்தியை கொடுத்திருக்கிறார். ஆத்மாவை तो आत्मा का मतलब ये है कि वो आत्मा हमारे जीवन में इसलिए दिया है कि उसे नियंत्रण करने के लिए दिया गया है। எமோஷனல் என்று நான் சொல்ல முடியும். ஆத்மாவுக்கு இன்னொரு எமோஷனல், உணர்வுகள் நம்மை அப்படியே ஆட்டி படைக்கும் ஒரு காரியம்தான் ஆத்மா. तो हमारा जीवन में कई सारे इमोशनल हो जाते हैं, और ये सारे काम जो हमें हमारे अंदर कुछ प्रोत्साहित करने वाले हैं, उसका नाम ही वो आत्मा है। அது இருதயம் அதிலே முக்கிய பங்கு பெறுகிற ஆத்மாவிலே. ஆகினாலே இருதயத்தை குறித்து தேவன் அதிகமாக அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். तो हमारे आत्मा के साथ मिलने वाला वो हृदय है, इसलिए हृदय के बारे में परमेश्वर कई सारे बात बताए हैं। இப்போ ஆத்மான்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும்? अभी आपको आत्मा का मतलब क्या है समझ में आ गया होगा। ஆவி, ஆவினா என்ன? பிரியமானவர்களே, நம்ம ஆதாமுக்கு தேவன் அவருடைய ஆவியை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் என்று வேதம் சொல்கிறது. तो प्राण का मतलब क्या होता है? बाइबल बताता है कि परमेश्वर ने जीव का सांस फूका तब वो जीवित बन गया। அப்போ நாம் நம்முடைய சுவாசம், அதுவும் நம்ம பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நம்ம கூடயே வருது. तो हमारा जो सांस है पैदा होने के बाद वो हमारे साथ ही आ जाता है, சாகும்போது தான் ஸ்டாப் ஆகுது. जब मरते हैं तभी वो रुक जाता है। அப்போ இது ஆவி என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு ஃபெல்லோஷிப், அதுதான் ஆவி. பிரியமானவர்களே, आत्मा का मतलब ये है कि परमेश्वर ने दिया हुआ एक आज्ञा है, एक वाचा है, वही हमारा आत्मा है। அந்த ஸ்பிரிட்டை நம்ம கர்த்தரோடு கூட உறவு கொள்வதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். और वो जो आत्मा को परमेश्वर के साथ मिलकर आगे जाना है, उसके साथ एक संबंध में बनाने के लिए परमेश्वर चाहते हैं। தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் ஃபெல்லோஷிப், அவரோடு கூட நாம் ஆதாம் எப்படி ஏவாள் எப்படி தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் கொண்டாலோ அதே போல கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதனால்தான் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கின்றார். परमेश्वर आदम और हवा के साथ कैसे एक संपर्क में रहे, ठीक उसी प्रकार हम परमेश्वर के संपर्क में रहना चाहिए बोल के परमेश्वर ने एक आत्मा को हमारे जीवन में दिए हैं। பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு அவர் டீச் பண்றாருங்க. पवित्र आत्मा हमारे जीवन में दिया गया है, और वो हमें क्या करना है, कैसे करना है, वो हमें शिक्षा देती है। இது தப்பு ரைட் என்று உணர்வுள்ள ஆவியை கொடுப்பது பரிசுத்த ஆவி. ये सही है और ये गलत है, इसका जो ज्ञान देने वाला वो पवित्र आत्मा है। இல்லன்னா அசுத்த ஆவி வந்து உட்கார்ந்துட்டோம். नहीं तो दुष्ट आत्मा आकर हमारे अंदर बैठ जाता है। அதே போல ஆத்மாவை நாம் சரிவர பேணாவிட்டால், அந்த நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம கொண்டு வராட்டினா ஆத்மா அது வந்து அலக்களிக்கிற ஒரு ஆவியாக, ஸ்பிரிட்டாக மாறி விடுவோம். तो हमारे आत्मा को अगर हम नियंत्रण में नहीं लेते हैं तो वो आने वाले दिन में वही गंदे काम करने के लिए वो शुरू हो जाता है। மூன்றாவதாக சரீரம். और तीसरा जो है हमारा शरीर है। நான் சொல்லுவேன், உங்களுடைய முதல் எதிரி நம்முடைய சரீரம். என்னுடைய எதிரி என்னுடைய சரீரம் தான். हाँ, मैं यही मानता हूँ, आपको कहता हूँ कि हमारा सबसे पहला शत्रु वो है हमारा शरीर है।
நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் கூட போராட்டம் சரீரம் நம்மளோடு போராடி கொண்டே இருக்கின்றது. तो ये जो शरीर है हमारे साथ वो लड़ाई कर रहा है, इसलिए पौलुस ने कहता है कि मैंने एक अच्छी कुश्ती लड़ चुका हूँ. நம்முடைய இச்சை, மாம்சத்தின் இச்சை அது விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போகுது, சாராயங்குடி கொண்டு போகுது, அல்லது நம்ம விரும்பாத பாவங்களை செய்ய வைக்கிறது, கெட்ட வார்த்தை வாயில வருது, இந்த மாதிரி சில பாவங்கள் செய்ய வைக்கிறது. तो हमारा जो शरीर है वो व्यभिचार करवाता है, दारू पीने के लिए लेकर आ जाता है और कई सारी चीजें हैं जो गलत काम करने के लिए आगे दौड़ता है. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி 3 காரியங்களிலும் சரீரத்தில் வெற்றி பெற்றார், ஆவியில் வெற்றி பெற்றார், அப்புறம் ஆத்மாவில் வெற்றி பெற்றார். इसीलिए प्रभु यीशु मसीह ने इन 3 चीजों में भी विजय प्राप्त की है, वो शरीर और आत्मा और प्राण, इन तीनों विषय में. பிசாசு சொல்றான், ஐயா இந்த கல்லெல்லாம் பிரெட் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஐயா, அப்போ உங்களுடைய வயிறு ரொம்பிடும் ஐயா, இப்ப நீங்க பசியா இருக்கீங்க ஐயா என்று மாம்சத்தை பிரியப்படுத்த ஒரு ஐடியா கொடுக்குறான். तो शरीर को प्रिय खुश रखने के लिए शैतान ने यीशु मसीह को एक सलाह देने लगे कि ये पत्थर को रोटी बनाकर आप खा लो. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோ, எனக்கு தேவனுடைய வசனங்கள் போதும்பா. அது மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று வசனத்தை சுட்டி காமிக்கிறார் பெரியமானவர்களே. तो प्रभु यीशु मसीह इसको मना करते हैं और यीशु मसीह बताते हैं कि मनुष्य जो है रोटी खाने से नहीं बल्कि परमेश्वर का वचन से ही जीवित रहता है करके वो वचन को दिखा दिया. சரீரத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து. शरीर को जीत पाया यीशु मसीह ने. ஆதாம் ஏவாளும் அந்த பழத்தை தின்று அது புசிப்புக்கு, அதாவது நாக்குக்கு நல்லா இருந்துச்சான், புசிப்புக்கு இனிமை என்று வேதம் சொல்கிறது. तो आदम और हवा जो है वो फल को निकाल कर खा लिए, ऐसे बताता है कि खाने के लिए वो बहुत ही स्वादिष्ट था. ஆண்டவர் சொன்னாரேன்னு ஆண்டவருடைய சத்தம் அவங்களுக்கு அந்த நேரத்துல கேட்கப்படவில்லை. परमेश्वर ने बताया है, उस परमेश्वर के बात उनको खान में नहीं था. வேகமா சாப்பிட்டாங்க, बहुत तेजी में खा लिए. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்டாங்க, பாவம் செய்யறதுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. दोनों मिलकर उस फल को खा लिए, दोनों मिलकर पाप किए. ஆனா இயேசு கிறிஸ்து நோ என்று பிசாசை விரட்டி விட்டார். प्रभु यीशु मसीह ने नहीं सम बोलकर शैतान को उधर से भगा दिए. இரண்டாவது அந்த உப்பரிகையின் மேலே நிறுத்துகின்றான். और दूसरा जो है एक चट्टान की ओर जाकर पर्वत के ऊपर खड़ा हो गए. ஒரு சர்ச் டெம்பிள் மேல உப்பரிகையில நிறுத்தி यरूशलेम के मंदिर के ऊपर जाके खड़ा हो जाते हैं. பிசாசு சொல்றான், அதுல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணும், கீழே விழும்போது நம்முடைய தூதர்கள் வந்து தூக்கிட்டு போவாங்க. அப்போ அது பெரிய அற்புதமாக மாறிடும். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா உண்மை எல்லாருமே கையெழுத்து கும்பிடுவாங்க, அற்புத நாயகன் சொல்லுவாங்க சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். और एक ऐसे सलाह देता है यीशु मसीह को, इधर से तुम कूद जाना, स्वर्गदूत लोग आपको आकर अपने हाथों में उठा लेते हैं, सारे लोग आपको देखेंगे तो आप एक महान चमत्कार परमेश्वर है बोलकर आपको तारीफ करेंगे, बोल के वो ऐसे सलाह देते हैं. அப்போ இயேசு சொல்றாரு, என்னை டெஸ்ட் பண்ணாதப்பா, என்னை டெஸ்ட் பண்றேன்னு தெரியுது எனக்கு, நானும் இந்த தந்திரத்தினால மாற்றக்கூடாது, பண்ணாத போ என்று சொல்லி விடுகிறார். और यीशु मसीह बताते हैं कि मुझे परीक्षा ना करना चाहिए, कि आपके तंत्र में फंसना नहीं चाहिए, मैं नहीं फंसना करके उधर से उसको भगा देते हैं. இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நிறைய காரியங்கள் வந்து எமோஷனல், அதான் சொல்ல ஆத்மா, நம்முடைய ஆத்மா சரியில்லாம இருக்கும்போது, எமோஷனல்ல இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் நமக்கே சின்னத்தை தெரியுது, கண்ணு மூடிடும். हमारे जीवन में कभी कभी हम लोग जब भावुक हो जाते हैं, यानी कि उसी को बोलते हैं आत्मा, वो हम क्या कर रहे हैं हमको पता नहीं चलेगा, लगता है कि हम आंख बंद कर सकें उस वक्त में. யார் என்ன பாடுபட்டாலும் சரி, எனக்கு நான் செஞ்சு முடிக்கணும், அவ்வளவுதான். लोग ऐसे समझते हैं कि जो कोई भी कुछ भी कहे, लेकिन मेरा जो काम है मैं करके खत्म करना चाहिए. பிரியமானவர்களே, ஆனா இயேசுக்கு திங்க என்ன சொன்னாரு? பிசாசை கண்டு கொண்டார். प्रभु यीशु मसीह क्या करते हैं यहाँ पर? शैतान को वहां पर नजरअंदाज कर दिए. மூன்றாவது காரியத்தை பாருங்கள் பிரியமானவர்களே.
और तीसरा कार्य देखिएगा वहां पर, இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். இந்த மூன்றாவது காரியம் வந்து பாருங்க, அங்கு இயேசு கிறிஸ்து அங்க பிசாசு கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா பிசாசுக்கு எதுக்கு இவ்வளவு அதிகாரத்தை ஆண்டு கொடுத்தாங்கிறது எனக்கு, நீங்களும் அந்த கேள்வி கேட்க கூடாது. இருந்தாலும் நமக்காக வேண்டிய இந்த அதிகாரத்தை அந்த நேரத்தில் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. तो तीसरा काम देखिएगा यहाँ पर, अभी भी यीशु मसीह शैतान यीशु मसीह के साथ है। तो ये सारा चीज क्यों ऐसे जिक्र किया गया है मुझे तो पता नहीं है, लेकिन इसको समझने में बहुत जरूरत है। ஏன்னா பைபிள்ல இன்னொருத்தர் போட்டிருக்குங்க, சில காலங்கள் பிசாசை விட்டு இயேசு கிறிஸ்து விட்டு பிசாசு பிரிந்திருந்தான் சோதனைக்காரன் என்று லூக்காவில் போடப்பட்டிருக்கு. लूका में एक जगह में ऐसे लिखा गया है कि कुछ दिन तक, कुछ समय के लिए शैतान ने यीशु मसीह को छोड़ के चला गया था बोल के। இதுதான் பைபிள் போடப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இடத்துல பிசாசு சோதிச்சிருக்காங்க இயேசு கிறிஸ்துவை. क्योंकि बाइबल में और भी बहुत सारे जगह में शैतान जो है प्रभु यीशु मसीह को परीक्षा प्रलोभन में लाया था। மூன்றாவதாக பாருங்க, ஒரு பெரிய மலை உச்சில இயேசு கிறிஸ்துவை கொண்டு காட்டு, என் காலில் விழும், உங்களுக்கு இதெல்லாம் சொந்தக்காரன், நான் தான் சொந்தக்காரன் தாரேங்கன்னு ஒரு பொய் காரியத்தை சொல்லிடுறான். और यीशु मसीह को वहां पर लेके जाके बोलती है कि आप मुझे दंडवत कर देना, ये सारा अधिकार मैं आपको देता हूं करके वो झूठ बोल रही है। பாருங்க, இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்யணும்னா அந்த நேரத்துல ஒரு காலில் விழுந்ததா ஒருவேளை அப்பவுமே ஒரு ராஜாவாக மாறி இருக்க முடியும். अगर यीशु मसीह शासन करना चाहिए तो अगर शैतान को दंडवत करता है तो उस वक्त में ही सारा हो जाता। என்ன சொன்னார் இயேசு? அப்பால போ சாத்தானே என்று அவனை உருவம் கண்டு அவனை துரத்தி விடுகிறார். तब यीशु मसीह ने उस शैतान को देकर कहा कि मेरे सामने से चला जाओ बोल के उसे उधर से भगा देते हैं। பரிசுத்த ஆவி நமக்கு வரும்பொழுது நாம் பலன் கொண்டு திடமனதா இருந்து நாம் நம்முடைய பலத்தினால பலத்தினால கர்த்தருடைய ஆவியை கொண்டு எல்லா காரியத்தை செய்ய தேவன் பலன் கொடுத்து, जब पवित्र आत्मा से हम भरपूर हो जाते हैं तो बल से नहीं, पराक्रम से नहीं, बल्कि पवित्र आत्मा के द्वारा हम हर कामों को करने के लिए ताकत मिलता है। இதுதான் தேவனுடைய திட்டம் பிரியமானவர்களே. यही परमेश्वर का एक योजना है प्रेम। இப்போ உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம்னா என்னன்னு தெரியும். अभी आपको आत्मा प्राण शरीर का मतलब क्या है समझ में आ गया होगा। இன்னைக்கு ஒரு செயின்ட பற்றி நம்ம படிக்க போறோம். அதாவது ஒரு 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் அவருடைய காட் ஆஃப் ஜான் அவர் பேரு. அவருடைய வாழ்க்கையில 40வது வயசுல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். तो गॉड ऑफ जॉन करके एक व्यक्ति है, उनके बारे में आज हमारे पास ध्यान करने को मिला था। वो 40वां वर्ष में ही प्रभु ग्रहण कर लिए। அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு தேவனுடைய செய்தியை கேட்டு ஒரு முழுமையான மனம் திரும்புதல், அதாவது கர்த்தருக்கு முழுவதுமாக இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கின்றார். और वो जो है जब यीशु मसीह को ग्रहण कर लिया, यीशु परमेश्वर के लिए अपना शरीर को संपूर्ण रूप से समर्पण कर चुके थे। அப்போ மக்கள் நினைச்சுக்கிறாங்க இவர் ஒரு மனிதனாக இல்ல, இவர் ஒரு பைத்தியக்காரன் ஆயிட்டான்னு பைத்தியக்கார இதுல கொண்டு சேர்த்துறாங்க அவரை। तो लोग सब बोलने लगे ये तो इंसान नहीं है, एक पागल है बोल के लोग बोलने लगे। அங்க போன இடத்துல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இவர் பைத்தியங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்। और इसे जो है एक पागल खाना में डाला गया, वहां पर ये पागलों के बीच में सेवा कर रहे थे। நிறைய பைத்தியங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க और कई सारे पागल लोग जो है प्रभु यीशु में से ग्रहण कर लिए। அவர் வெளியே சாகுற வரைக்கும் ஊழியம் செய்யறார்। और वो बाहर आकर मरने के दम तक जो है सेवा करते हैं। அந்த ஊரே மனம் திரும்புது। और वो पूरे गांव ही प्रभु को ग्रहण कर लेते हैं। ஒரு காரியத்தை இந்த அருமையான சகோதரன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்। தேவன் நமக்கு ஒரு சில சோதனைகளை கொடுத்து பிரச்சனைகளை கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகளை நாம் ஏணி படிகளாக வைத்து மேலே ஏற கற்றுக்கொள்ள வேண்டும்। हमारा जीवन में इस व्यक्ति के द्वारा एक सीखना बहुत जरूरत है। आने वाला हर कठिनाई, हर एक एक प्रलोभन हमारे जीवन में खत्म करने के लिए नहीं, बल्कि उसको सीढ़ी के समान बनाकर उसको चढ़ के और आगे जाना चाहिए हमें। நாம் பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடாது, ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடாது, மாறாக எனக்கு தேவன் கொடுத்த ஒரு சேலஞ்ச் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்। उसे हम तकलीफ नहीं समझना चाहिए कि उस प्रलोभन को वो मेरे लिए एक चैलेंज है करके उसके साथ हम जीवन बिताना चाहिए। இந்த கால வேளையிலே
ஏர்லி மார்னிங் ஆண்டவர் ஒரு 1:15 மணிக்கு என் கூட பேச ஆரம்பித்தார் இன்னைக்கு காலையில. लगभग 1 घंटा 15 मिनट जो है मेरे साथ परमेश्वर ने सुबह सुबह बात करने के लिए बताए। என் டைரியில எழுதி வச்சிருக்கேன், 1:15 மணிக்கு என்னை ஆற்றி தேற்றி ஆண்டவர் என் எதிரிகளுக்கு என்ன கொடுப்பாரு, எனக்கு என்ன கொடுப்பாருன்னு அழகா பேசினாருங்க. और उस वक्त में मैंने डायरी में लिख के रखा हूँ कि परमेश्वर ने सुबह सुबह मुझे आदर सम्मान मुझे सांत्वना दिया, और मेरे लिए परमेश्वर क्या करेगा, मेरे दुश्मनों के लिए परमेश्वर क्या करेगा, बहुत अच्छे रीति से मैंने समझ चुका। நைட் படுக்கும்போது ஒரு சில எதிரிகளை குறித்து ஐயோ இப்படி பண்றாங்களே, கண்மூடித்தனமா பண்றாங்களே என்று கவலையோடு படுத்தேன். कल रात को मैंने सो रहा था और उस वक्त में मैंने कुछ मेरे मतलब मुझे जो दुश्मन समझते हैं उनके विषय में मैंने सोच रहा था कि ये लोग ऐसे मेरे नाम को क्यों बदनाम करते हैं, मेरे साथ ऐसे क्यों है, ऐसे क्यों ये लोग अपना गलतियों को बार बार करते रहते हैं, सोच के मैं सो रहा था। ஏர்லி மார்னிங் ஆண்டவர் என் கூட பேசின பிறகு எனக்கு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணலான்னு கூட நினைச்சேன். और सुबह सुबह मुझे परमेश्वर ने जैसे बात की है, मुझे ऐसे लगा कि मैं अभी खुद जाऊं, ऐसे मुझे परमेश्वर बात की है। 48ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் அந்த 3, 5, 6, 7 வசனங்களோடு கூட பேசி உன்னுடைய எதிரிகளை நான் பார்வோனின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்தது போல முறியடிப்பேன் என்று சொன்ன பிறகு எனக்கு அந்த எதிரிகள் மேல பற்றி எண்ணமே இல்லாம போச்சுங்க. तो भजन संहिता का 48वां अध्याय का 8 से लेकर 5, 6, 7 तक जब पढ़ते हैं तो वहां पर ऐसे लिखा गया है कि आपके जो दुश्मन, जितना भी उनका दुश्मन का सेना है, वो आपके विरोध में आ जाता है, तो जैसे मैं फिरौन का खत्म कर दिया, ठीक उसी प्रकार मैं उनसे लड़ूंगा करके बोल दिए, तो मुझे बहुत संतोष हो गया। தேவனுடைய வார்த்தை மனுஷன் இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 3 இடங்களில் 3 சோதனையும் இயேசு கிறிஸ்து வசனங்களை கொண்டுதான் பிசாசை ஜெயித்தார். तो 3 जगह में प्रभु यीशु मसीह वचनों को इस्तेमाल करते ही उन सारे शैतान को विजय प्राप्त किया। परमेश्वर आज भी इन वचनों के द्वारा आपसे बात करते हैं। அந்த வசனங்களை ரெஃபரன்ஸ் கொடுக்கிறதுக்கு எனக்கு இந்த நேரம் இல்ல, இருந்தாலும் நீங்க பாத்துக்கிடுங்க. நாமும் நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை அடிப்படையாக ஃபவுண்டேஷனாக நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களா இருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக। तो इन वचनों को हमारे जीवन में लागू करके रखिएगा और इसको ज्यादा से ज्यादा अध्ययन कीजिएगा। वक्त के अनुसार ये वचन आपसे बात करता है, आपको सामर्थ्य देता है, और इन वचनों के द्वारा हर एक व्यक्ति को परमेश्वर आशीष करें। ஜெபிக்கலாம், हम प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உட்பட்டார், வசனத்தை கொண்டு ஜெயித்தார். நாங்களும் எங்க வாழ்க்கையில வேதத்தை படிக்க, தியானம் பண்ணி அதை நடக்க, எங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்க எங்கள் ஒவ்வொரு கிருபைதான். கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் தகப்பனே. ஆமீன், ஆமீன்.